அன்பில் ஒன்றாகவும் இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து வாழ்வடை கண்ணோடு நாம் வாழவும் நிறைவாழ்வை நாம் காணவும். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழவும் வேற்றுமை நிலைகளை மறந்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகை படைப்போம், அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படை அன்போடு நாம் வாழவோம், நிறைவாழ்வை நாம் காணவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் பொதுக்காலம் 23ஆம் ஞாயிறு. ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர், உமது தீர்ப்பு நேர்மையானது, உமது இரக்கத்திற்கு ஏற்ப ஊழியனை நடத்தியருளும். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவை பற்றி இந்த நாட்களில் சிந்தித்து தியானித்து அவற்றை புரிந்து கொள்ளுகின்ற நாம் இந்த நாளிலும் கூட திரு அவை நமக்கு வழங்கியுள்ள 4 மிக முக்கியமான அன்னை மரியாளை பற்றிய விசுவாச கோட்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இறையருளை பெறுவோம். ஆண்டவருடைய உன்னதமான ஆவியார் நம்மை இந்த தெய்வீக திருப்பலியின் வழியாக வழிநடத்த சிறப்பாய் இறையருளை பெற ஜெபிப்போமாக. அன்பு சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் ஆண்டவரே, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அவர்களது இரத்த பழியை நான் உன்மேல் சுமத்துவேன். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33, இறைவசனங்கள் 7 முதல் 9 முடிய. ஆண்டவர் கூறியது: மானிடா, நான் உன்னை இஸ்ரேல் வீட்டாருக்கும் காவலாளியாக ஏற்படுத்தியுள்ளேன். என் வாய் நின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு அவர்களை எச்சரிக்க வேண்டும். தீயோரிடம் நான், ஓ தீயோரே, நீங்கள் உறுதியாக சாவீர்கள் என்று சொல்ல, அத்தீயோர் தம் வழியிலிருந்து திரும்பும்படி நீ அவர்களை எச்சரிக்காவிடில் அத்தீயோர் தம் குற்றத்திலேயே சாவர். ஆனால் அவர்களது இரத்த பழியை உண்மையிலேயே சுமத்துவேன். ஆனால் தீயோரை அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்ப வேண்டும் என்று நீ எச்சரித்தும் அவர்கள் தம் வழியிலிருந்து திரும்பாவிட்டால் அவர்கள் தம் குற்றத்திலேயே சாவர். நீயோ உன் உயிரை காத்துக்கொள்வாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கண்மணி போல் என்னை
இரண்டாம் வாசகம். அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 8 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாருக்கும் எதிலும் கடன்படாதீர்கள். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவதே நீங்கள் செலுத்த வேண்டிய ஒரே கடனாய் இருக்கட்டும். பிறரிடத்தில் அன்பு கூறுபவர் திருச்சட்டத்தை நிறைவேற்றுபவர் ஆவார். ஏனெனில் விபச்சாரம் செய்யாதே, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்குரியதை கவர்ந்திட விரும்பாதே என்னும் கட்டளைகளும் பிற கட்டளைகளும் உன் மீது அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்னும் கட்டளையில் அடங்கியுள்ளன. அன்பு அடுத்திருப்பவருக்கு தீங்கிழைக்காது. ஆகவே அன்பே திருச்சட்டத்தின் நிறைவு. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. கடவுள் உலகினரை கிறிஸ்துவின் வாயிலாக தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 15 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களிடம் கூறியது: உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளை உடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் எனும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரி தண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் சகோதர சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள்.
அவர் உங்களுக்கு செவி சாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். நம்முடைய விண்ணக வாழ்விற்கு, அன்பிற்குரியவர்களே, நம்முடைய விண்ணக வாழ்விற்கு நாம் மட்டும் பொறுப்பாளிகள் அல்ல. நம் உடன் வாழுகிற பிற சகோதர சகோதரிகளையும் அதே விண்ணக வாழ்விற்கு தயாரிக்க வேண்டியதும் நம்முடைய பொறுப்புதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு அடிப்படையான 3 தேவைகளை இன்றைய நாளினுடைய நற்செய்தி நமக்கு எடுத்துக் கூறுகிறது. 1, பிறர் குற்றம் செய்யும் போது, பிறர் தவறு செய்யும் போது, பிறர் நம்மை விட்டு விலகி நிற்கும் போது அவர்களை எவ்வாறு நாம் நடத்த வேண்டும் என்பதை இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. அன்பான முறையில் அவர்களுக்கு முதலில் நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். அவர்கள் செய்வது தவறு, குற்றம் என்பதை பொதுவிடங்களில் சொல்லிக் காட்டுவதை விட தனியாக அழைத்து அன்பான முறையிலே அவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். 2வது, தாழ்ச்சியான உள்ளத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களிடையே நாம் பேசுகிற போது தாழ்ச்சியினை வெளிப்படுத்த வேண்டும். 3வது, அன்பிற்குரியவர்களே, நாம் தான் அவர்களுடைய விண்ணக வாழ்விற்கு பொறுப்பாளிகளாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டு மதித்து அவர்களை நடக்க வேண்டும் என்கிற இறை வார்த்தையினுடைய அடிப்படையில் இன்றைய நற்செய்தியை அழகாக நாம் விளக்கி புரிந்து கொள்ளலாம். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், எங்கே 2-3 பேர் என் பெயரால் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லும் போது, தாயாம் திரு அவையில், கத்தோலிக்க திரு அவையில் ஆண்டவருடைய உயிருள்ள பிரசன்னமானது இருக்கிறது என்பதை நம்மால் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. ஆதியிலிருந்து நம்முடைய திருச்சபை அழகாய் கட்டமைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அழகான இறைவார்த்தை, ஒருவர் குற்றம் புரிந்தால், தவறு செய்தால், முதலிலே அவரை நீங்கள் அழைத்து தனியாக அவரோடு பேசுங்கள். பிறகு 2-3 பேரை சேர்த்துக் கொண்டு அவரிடம் நீங்கள் உறவாடி பாருங்கள். அதற்கும் அவர் செவிசாய்க்காவிட்டால் திருச்சபையிடம் கூறுங்கள் என்று இறைவார்த்தை சொல்லப்படுகிறது. தொடக்க காலத்தில் இருந்த திருச்சபை எது? கத்தோலிக்க திரு அவை. 2000 ஆண்டுகளாக இருந்த திரு அவை எது? இந்த கத்தோலிக்க திரு அவை. ஏதோ இன்றைக்கு இருக்கின்ற சிறு சிறு கூட்டங்களை வைத்துக் கொண்டு திருச்சபை திருச்சபை என்று கத்திக் கொண்டிருக்கிறவர்கள் அல்ல. இது பாரம்பரிய திரு அவை என்பதை அன்பிற்குரியவர்களே நன்றாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த திரு அவையிடம் நீங்கள் எடுத்துக் கூற வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திருவுளமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகமும் 2ஆம் வாசகமும் நம்மை அன்புள்ளவர்களாக, பிறரை நேசிக்கின்ற மனிதர்களாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இதை சரியாக நாம் புரிந்து கொண்டால், நான் உன்னை இஸ்ராயேல் வீட்டாருக்கு காவலாளியாக ஏற்படுத்தி உள்ளேன், என் வாயினின்று வரும் வாக்கை கேட்கும் போதெல்லாம் நீ என் பொருட்டு எச்சரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது, அன்பிற்குரியவர்களை, இறைவார்த்தையை உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் பிறருக்கு எடுத்து கூற வேண்டும். அவ்வாறு நாம் எடுத்து கூறும் போது அதில் அன்பு இருக்க வேண்டும், இறை இரக்கம் இருக்க வேண்டும், மன்னிப்பு இருக்க வேண்டும், பிறரின் மீது அக்கறை இருக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, வார்த்தைகளை தவறாக பயன்படுத்துவது என்பது மிக மிக தவறான ஒரு செயலாக அமைந்திருக்கிறது. கிளி ஜோதிடனுடைய கூண்டுக்குள் இருக்கின்ற கிளி வெளியே வந்தாலும் கூட பறப்பதில்லை. கிளி ஜோதிடன் இருக்கிறான், கூண்டுக்குள் ஒரு கிளியை அடைத்து வைத்திருக்கிறான். அந்த கிளி வெளியே வந்தாலும் கூட அது பறந்து போவதில்லை. ஏன் அது பறந்து போவதில்லை என்றால், அதை முதலில் பிடிக்கும் போதே அந்த ஜோதிடன் என்ன செய்வானாம், அதனுடைய ரெக்கைகளை அவன் வெட்டி விடுகிறான். பலமுறை பறப்பதற்கு அந்த கிளியானது முயற்சி செய்கிறது. பல முறை முயற்சி செய்தாலும் கூட அதனால் பறக்க முடியாமல் போகிறது. அன்பிற்குரியவர்களே, என்ன நடக்கிறது என்றால், அது நினைத்துக் கொள்ளுகிறதாம், கடைசி வரை என்னால் பறக்கவே முடியாது, இனிமேல் என்னால் பறக்கவே முடியாது என்கிற முடிவுக்கு வந்ததனால் தான்
அதற்கு சிறகுகள் முளைத்தாலும் கூட அதனால் பறக்க முடியாமல் வெளியே நடந்து வருவதும் மீண்டும் நடந்து கூண்டுக்குள் போவதுமாக இருக்கிறதா. வெற்றி பெறுவது என்பது முக்கியம் அல்ல, தோல்வி பெறுவது என்பது முக்கியம் அல்ல. மாறாக வெற்றியிலும் தோல்வியிலும் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருப்பதுதான் அன்பிற்குரியவர்களே மிக மிக முக்கியமானது. தொடர்ந்து இறை வார்த்தைகளை நாம் அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இறை பக்தியை மக்களிடத்தில் நாம் வளர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். தவறுகள் செய்யினும் குற்றங்கள் புரிந்தாலும் அவற்றை எடுத்து கூறி சரியான பாதையில் அவர்களை வழிநடத்த வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை, பொறுப்பு என்பதை அன்பிற்குரியவர்களை இறைவார்த்தை தெளிவாகவே நமக்கு எடுத்துக் கூறுகிறது. அன்னை மரியாளை பற்றிய திரு அவை 4 மிக முக்கியமான விசுவாச கோட்பாடுகளை தருகிறது. அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்பதும், அன்னை மரியாள் எப்பொழுதும் கன்னி என்பதும், அன்னை மரியாள் பாவக்கரையின்றி அமல உற்பவியாக உற்பவித்தவள் என்றும், அன்னை மரியாள் விண்ணக அரசி என்பதையும் எடுத்து கூறுகின்ற 4 விசுவாச கோட்பாடுகளை அன்பிற்குரியவர்களே இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம், தியானிக்க இருக்கிறோம். அன்னை மரியாள் இறைவனுடைய தாய். இது முதல் நூற்றாண்டு முதல் கொண்டே அன்னை மரியாளை தாயாக ஏற்றுக்கொண்ட திருத்தூதர்கள் கடைபிடித்து வந்த மறை உண்மையாக அமைந்திருக்கிறது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 43வது இறைவார்த்தை, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத் அம்மாள் கேட்கும் போது, ஆண்டவருடைய தாய் என்பது எலிசபெத் அம்மாள், அதாவது தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்ட எலிசபெத் அம்மாள் சொல்லுகிற வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 27வது இறைவார்த்தை, ஆண்டவரை கருத்தாங்கி பாலூட்டி வளர்க்கும் பேறு பெற்றவள் அன்னை மரியாள் என்று இறைவார்த்தை குறிப்பிடுகிறது. அன்பிற்குரியவர்களே, பேறு பெற்ற நிலையில் இருக்கிற அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கிற ஒரு உன்னதமான கொடையினை பெற்றவளாக இருக்கிறாள். கான்ஸ்டான்டினோபிள் ஆயரான நெஸ்தோரியுஸ் மரியாவை பற்றி குறிப்பிடுகிற வேளையில், மரியாள் கிறிஸ்துவினுடைய தாய், அவள் இறைவனுடைய தாய் அல்ல என்று அவர் எடுத்துக் கூறுகிறார். இது ஒரு தப்பறையான கொள்கையாக அமைந்திருக்கிறது. கிறிஸ்துவின் தாயாக இருக்கிறவர் கிறிஸ்து வெறும் மனிதன் மட்டுமல்ல, அவர் இறைவன் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்கிறோம், நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். அப்படியானால் வெறும் கிறிஸ்துவனுடைய தாய் மட்டுமல்ல அன்னை மரியாள், அவள் இறைவனின் தாய் என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விசுவசிக்க வேண்டும். எனவேதான் 431ஆம் ஆண்டு எபேசு நகரில் கூடிய பொது சங்கம் அவரது தப்பறை போதனையை கண்டித்து, மரியா இறைவனின் தாய் என்பதாலே கடவுள் அவரை அனைத்து விதமான வரங்களினாலும் ஆசிரியினாலும் அணி செய்ய திருவுளம் கொண்டார் என்பதை விசுவாச அறிக்கையிட இந்த சங்கத்தினுடைய ஆயர்கள் எல்லாரும் ஒன்றாக இணைந்து இவ்வாறு வேண்டினார்களாம்: புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளான எங்களுக்காக இறைவனை மன்றாடும் என்ற விண்ணப்பத்தை ஒருமனதாக இணைந்து அவர்கள் எழுப்பி இருக்கிறார்கள். கிபி 451 கால்சிடோன் பொதுச்சங்கமும், கிபி 680 3ஆம் கான்ஸ்டான்டினோபிள் பொதுச்சங்கமும் மரியா இறைவனின் தாய் என்பதை முழுமையாக அறிக்கையிடுகின்றன. 1531 டிசம்பர் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை மெக்சிகோவினுடைய குவாதலூபே நகரில் காட்சி அளித்த அன்னை மரியாள் அன்பிற்குரியவர்களை இவ்வாறு குறிப்பிடுகிறார்: வாழ்வளிக்கும் உண்மை இறைவனின் கன்னித்தாய் நான். என்னை தேடி வரும் அனைவருக்கும் தாய்க்குரிய அன்பையும் கனிவையும் பொழிவேன் என மொழிகின்றார். எனவேதான் 2ஆம் வத்திக்கான் பொது சங்கம் 1962 முதல் 1965 வரை கூடிய போது, வானவர் தூது சொன்னதும்
கன்னிமரியா தம் உடலிலும் உள்ளத்திலும் கடவுளின் வார்த்தையை ஏற்றார், வாழ்வை உலகிற்கு அளித்தார். எனவே அவர் உண்மையாகவே கடவுளும் மீட்புமானவரின் தாய் என ஏற்றுக்கொள்ளப்பட்டு போற்றப்படுகிறார் என்கிற ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கிற ஒரு உன்னதமான விழாவினை ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டினுடைய தொடக்க நாளான ஜனவரி 1ஆம் தேதி இறைவனின் தாய் அன்னை மரியாள் என்கிற விழாவை தாயாம் திரு அவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறது. அன்னை மரியாளை பற்றிய இரண்டாவது மிக முக்கியமான விசுவாச கோட்பாடு, எப்பொழுதும் கன்னி அன்னை மரியாள், முப்பொழுதும் கன்னி என்றும் அழைக்கப்படுகிறார். மரியா கன்னியாக இருந்த போதே இயேசுவை கருத்தாங்கினார் என்பதே திருத்துதர்களுடைய போதனை. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 34வது இறைவார்த்தை, நான் கன்னி ஆயிற்றே என்று அன்னை மரியாள் குறிப்பிடுகிற வேளையில் அன்பிற்குரியவர்களே, இறைவார்த்தை தெளிவாகவே உரைக்கிறது. மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 25வது இறைவார்த்தை, யோசேப்பு மரியாவோடு உறவு கொள்ளவில்லை என்று சொல்லுகிற போது அன்னை மரியாள் எப்பொழுதும் கன்னியாக இருக்கிறாள் என்பதற்கு இந்த இறைவார்த்தைகள் அழகாகவே சான்று பகர்கின்றன. திருத்தூதர் யோவானின் சீடரும் அந்தியோக்கு ஆயருமான புனித இக்னேசியுஸ் கிபி 117ஆம் ஆண்டில் வாழ்ந்தவர். இவர் இவ்வாறு அழகாக குறிப்பிடுகிறார், நம் கடவுளாகிய இயேசு கிறிஸ்து தாவீது குலத்தின் வித்தாக தூய ஆவியின் வல்லமையால் கன்னி மரியாவின் வயிற்றில் கருவானார் என்று அவர் எடுத்து கூறுகிறார். புனித ஜஸ்டின் அவர்களும் இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார் என்ற இறைவாக்கு ஆண் தொடர்பு இல்லாமலேயே கன்னி கருவுற வேண்டும் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். அன்பிற்குரியவர்களே, 3ஆம் நூற்றாண்டில் அலெக்சாண்ட்ரியா புனித கிளமெண்ட் அவர்கள் இவ்வாறு குறிப்பிடுகிறார், இயேசு புதுமையான விதத்தில் மரியாவின் கன்னிமை சிதைவுபடாமல் பிறந்தார் என்று அவர் குறிப்பிடுகிறார். இறையியலாளரான ஓரிஜின் என்பவரும் இயேசு பிறப்பதற்கு முன்னும் அவர் பிறந்த பின்னும் அன்னை மரியாள் கன்னியாகவே இருந்தார் என்று எடுத்து கூறுகிறார். 553ஆம் ஆண்டு கூடிய 2ஆம் கான்ஸ்டான்டினோபிள் பொது சங்கம் அன்னை மரியாவை எப்பொழுதும் கன்னி என்று சிறப்பு பெயரிட்டு அழைக்கின்றது. கிபி 649இல் நடைபெற்ற லாத்ரன் சங்கம் மரியா முப்பொழுதும் கன்னி என்பதை விசுவாச கோட்பாடாக அறிக்கையிடுகிறது. அன்பிற்குரியவர்களே, கிபி 681இல் கூடிய 3ஆம் கான்ஸ்டான்டினோபிள் சங்கமானது இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பும் அவரை கருத்தாங்கிய போதும் அவரை பெற்றெடுத்த பிறகும் மரியா கன்னியாகவே இருந்தார் என்று கூறி மரியா எப்பொழுதும் கன்னி என்பதை உறுதி செய்தது. 1932 நவம்பர் 29 முதல் 1933 ஜனவரி 3ஆம் தேதி வரை பெல்ஜியம் நாட்டினுடைய பெயரங் பகுதியில் 33 நாட்கள் காட்சியளித்த அன்னை மரியாள், நான் மாசற்ற கன்னி, இறைவனின் தாய், விண்ணக அரசி என்று தம்மை அறிமுகம் செய்திருக்கிறார். எனவேதான் 2ஆம் வத்திக்கான் சங்கம் நம் கடவுளும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னிமையான மரியாளுக்கு தாம் முதற்கண் வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று ஆணித்தரமாக எடுத்து கூறுகிறது. அன்னை மரியாள் எப்படி எப்பொழுதும் கன்னியாக இருக்கிறாள் என்கிற சந்தேகம் நமக்குள் எழுவது இயல்பான ஒன்றுதான். அன்பிற்குரியவர்களே, ஒரு உதாரணம் ஒன்றை நான் குறிப்பிடுகிறேன். கண்ணாடி ஒன்று இருக்கிறது. இந்த கண்ணாடியினுடைய ஒரு பக்கத்தில் ஒரு விளக்கினுடைய ஒளியானது செலுத்தப்படுகிறது. அவ்வாறு செலுத்தப்படுகிற வேளையில் அந்த கண்ணாடியை ஊடுருவிக் கொண்டு ஒளியானது மற்றொரு பக்கத்திலே வருகிறது. கண்ணாடி அமைந்திருக்கிறது, ஒரு பக்கத்திலே ஒளியானது செலுத்தப்படுகிறது. அந்த ஒளியானது கண்ணாடியை ஊடுருவிக் கொண்டு மற்றொரு பக்கமாக வருகிறது. ஆனால் இந்த இடத்தில் நாம் கூர்ந்து நோக்க வேண்டியது, கண்ணாடிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அன்னை மரியாள் எப்பொழுதும் கன்னியாக இருக்கிறாள்.
குழந்தையை பெற்றெடுத்த போதும் அந்த ஒளி ஊடுருவிய போதும் கூட அந்த கண்ணாடிக்கு எவ்வாறு எந்த விதமான பாதிப்பும் இல்லையோ, அதுபோன்று என் அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளினுடைய கற்புக்கு எந்த விதத்திலும் அல்லது அவருடைய கண்ணிமைக்கு எந்த விதத்திலும் பாதிப்பில்லை என்பதை நன்றாகவே நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. காரணம், இது இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட செயல். தூய ஆவியாருடைய வல்லமை அந்த இடத்திலே குடிகொண்டிருக்கிறது, செயலாற்றி இருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். அதனால் தான் அன்னை மரியாள் எப்பொழுதும் கண்ணி என்பதை அன்பிற்குரியவர்களே திரு அவை விசுவாச கோட்பாடாக அறிவித்திருக்கிறது. மூன்றாவது விசுவாச கோட்பாடு, பாவமின்றி உற்பவித்தவள் அன்னை மரியாள். இறைமகன் இயேசுவின் தாயாகுமாறு மரியா அவரது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே கடவுள் அவரை தேர்ந்து கொண்டார் என்பதே திருத்துதர்களுடைய போதனை. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 28வது இறைவார்த்தை, அன்பிற்குரியவர்களே, அருள்மிக பெற்ற மரியே வாழ்க என்று சொல்லும் போது அருள் அதிகமாக நிரம்ப பெற்றவளாக அன்னை மரியாள் இருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த கன்னித்தாய் நிச்சயமாக ஒருபோதும் பாவக்கரைப்பட்டவளாக மாசு உடையவளாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒருவேளை மாசு உடையவராகவோ கரை படிந்தவராகவோ பாவக்கரையோடு இருந்திருந்தால் அவர் வயிற்றில் உருவான குழந்தையும் அதே பாவக்கரையோடு தான் பிறந்திருக்க வேண்டும். கன்னிமரியாள் அழகாய் இறைவனால் உருவாக்கப்பட்டவள், படைக்கப்பட்டவள். எனவேதான் அவள் பாவ கரையின்றி மாசு மறுவின்றி அமல உற்பவியாய் திகழ்கின்றார். இதனால் அன்பிற்குரியவர்களே, அவள் எப்பொழுதும் பாவக்கரையின்றி பிறந்ததனால் ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அமல உற்பவி என்கிற உன்னதமான கொடையினை தந்திருப்பதாகவே தாயாம் திரு அவை ஏற்றுக்கொள்ளுகிறது, புரிந்து கொள்ளுகிறது. புனித ஜெரோம் மரியாவை பாவம் இல்லாதவர், அனைத்து புண்ணியங்களுக்கும் இவர் முன்மாதிரி என்று குறிப்பிடுகிறார். புனித அகுஸ்தின் அவர்களும் இயேசுவின் தாயாகுமாறு மரியா கடவுளின் அருளால் பாவக்கரையிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறார் என்று எடுத்து கூறுகிறார். அவ்வாறே 1439 கூடிய பாசல் புளோரன்ஸ் பொதுச்சங்கமானது மரியாவின் அமல உற்பவத்தை விசுவாச கோட்பாடாக வரையறுக்கிறது. பிறகு திரெந்து பொருச்சங்கம் 1545 முதல் 1563 வரை நடைபெற்ற வேளையில் கன்னிமரியா தொடக்க பாவத்திற்கு அப்பாற்பட்டவர். மரியாவினுடைய அமல உற்பவ விழாவை அன்பிற்குரியவர்களே நாம் எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்கிற அழைப்பினை இந்த ட்ரெண்ட் சங்கமானது எடுத்து கூறுகிறது. 1854 டிசம்பர் 8ஆம் தேதி மரியா தாம் உற்பவித்த நொடியிலிருந்தே வல்லமை மிகுந்த இறைவனின் அருளாலும் சிறப்பு சலுகையாலும் மனிதகுல மீட்பரான இயேசுவின் பேறு பலன்களினாலும் தொடக்க பாவத்தின் கரைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டார் என்பது விசுவாச கோட்பாடாக திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் அறிவிக்கிறார். அன்னை மரியாள் பிறக்கும் போதே மாசு மறுவற்ற தூய கன்னி என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம். இவ்வாறு நன்றாகவே உணர்ந்து கொள்ளுகிறோம். காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவக்கரையின்றி பிறந்தவர். அவர் பாவக்கரையின்றி பிறந்திருக்கிறார் என்றால் அவரை கருத்தாங்கிய அன்னை மரியும் நிச்சயமாக பாவக்கரையின்றி உற்பவித்தவளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். அதை விசுவாசமாகவும் நாம் அறிக்கையிடலாம். பிறகு 4வது விசுவாச கோட்பாடு, விண்ணேற்பு அடைந்தவர் அன்னை மரியாள். இறைமகன் இயேசுவினுடைய மாட்சியில் பங்கு பெறுமாறு மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மாட்சிக்கு உயர்த்த பெற்றார் என்பது திருத்தூதர்களுடைய போதனையாக அமைந்திருக்கிறது. லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 49வது இறைவார்த்தை, வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார் என்று அன்னை மரியாள் சொல்லுகிற வேளையில் கடவுள் அன்னை மரியாளுக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார், அருளினை பொழிந்திருக்கிறார், அவரை பேர் பெற்ற நிலைக்கு உயர்த்தி இருக்கிறார் என்பதை இந்த இறைவார்த்தைகள் எடுத்து கூறுகிறது. அவ்வாறு கூட அன்பிற்குரியவர்களே, திருவெளிப்பாடு புத்தகம் 11வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை, விண்ணக கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. விண்ணக கோவிலில்
உடன்படிக்கை பேழையானது காணப்பட்டது என்று குறிப்பிடுகிற வேளையில், அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாள் தான் அந்த உடன்படிக்கையின் பேழை என்பதை நன்றாகவே நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். அவ்வாறே திருவெளிப்பாடு 12வது அதிகாரம் 1வது இறை வார்த்தை, வானில் பெரியதொரு அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலையின் மீது சூடியிருந்தார் என்று இறைவார்த்தை அழகாகவே நமக்கு எடுத்து கூறுகிறது. இதைத்தான் அன்பிற்குரியவர்களே, தமஸ்கு புனித யோவான் அவர்கள், மனித அவதாரம் எடுத்த இறைவன் ஒரு கன்னியிடமிருந்து தோன்றினார். எனவே தம் தாய் இவ்வுலகை விட்டு பிரிந்த போது அவரது உடலையும் ஆன்மாவையும் அழியாமல் காத்துக் கொண்டார். இறுதி உயிர்த்தெழுதல் வரை அவர் காத்திராமல் மரியாவை உடனடியாகவே விண்ணகத்திற்கு எடுத்துச் சென்றார் என்று அவர் குறிப்பிடுவதை நாம் காணுகிறோம். திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் 1950 நவம்பர் 1ஆம் தேதி, என்றும் கன்னியும் இறைவனின் அமல உற்பவ தாயுமான மரியா தம் உலக வாழ்வை நிறைவு செய்த பிறகு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதை அழகாக விசுவாச கோட்பாடாக அவர் அறிவிக்கிறார். அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் விண்ணக பேச்சினை அடைந்தவன். நிச்சயமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அருகிலேயே அமர்ந்து கொண்டிருப்பவராக, விண்ணக பேச்சினை பெற்றவளாக அன்னை மரியாள் திகழ்கிறார். எனவே அன்னை மரியாளை விசுவாச கோட்பாடாக திரு அவை அங்கீகரித்து குறிப்பிட்டிருக்கிற மரியா இறைவனின் தாய், மரியா என்றும் கன்னி, மரியா அமல உற்பவி, மரியா விண்ணக அரசி என்பதை நாம் முழுவதுமாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு போற்றுகிறோம். மரியாவை பெருமைப்படுத்துகிறோம். அன்னை மரியாளை வணங்குகின்றோம். இந்த நாட்களிலும் கூட அன்னை மரியாளுடைய பரிந்து பேசுதலோடு ஆண்டவருடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இத்தகைய விசுவாசங்களை நாம் ஏற்றுக்கொண்டு அதை பிறரும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக பிறருக்கும் எடுத்துக் கூறுவோம். சந்தேகங்கள் தீர்ந்து அன்னை மரியாளின் மீது பக்தி வளரட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உன்னதமான ஆசீரும் அருளும் பெருகட்டும். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய விண்ணப்பங்களை இறைவனுடைய திருப்பாதம் சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக,
திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்களுக்காக சிறப்பாக நாம் செபிப்போமாக. தொடர்ந்து இறையாட்சி பணியானது இந்த உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கவும், அறிவிக்கப்படுகின்ற நற்செய்தி மக்களிடத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி மனமாற்றத்தை கொடுத்து தூய வாழ்வு வாழ்வதற்கான ஆசிரை அது அளிக்கவும் சிறப்பாக செபிப்போமாக. கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த உலகம் மிக விரைவிலே மீண்டு வர வேண்டுமாய் செபிப்போம். ஆண்டவருடைய அருள் துணையும் ஆசீரும் நமக்கு இருந்தால் எந்த தீங்குகளோ பொல்லாப்புகளோ நமக்கு நேரிடுவதில்லை. அவர் நம்மை அழகாய் பாதுகாக்கிறார், அழகாய் வழி நடத்துகிறார். கண்ணின் மணி போல நம்மை காத்து வருகிற தெய்வமாயிருக்கிறார். நம்பி விசுவாசத்தோடு இறை வரங்களை வேண்டி, இறை ஆசிரை வேண்டி செபிப்போமாக. நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், உண்ண உணவு உடுக்க உடையின்றி தவித்துக் கொண்டிருக்கிற மக்கள், உடைமைகளை இழந்து வெறுமையாய் அந்நியர்களைப் போல அலகழிக்கப்படுகின்ற மக்கள், இவர்கள் யாவரும் ஆறுதல் தேறுதல் பெற ஜெபிப்போமாக. அன்பிற்குரியவர்களே, தப்பறை கொள்கைகளை பரப்புகிறவர்கள் அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிற இச்சூழலில் நம்முடைய ஒரே பதில் ஜெபமாகத்தான் இருக்க வேண்டும். நாம் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் அன்பிற்குரியவர்களை மேலும் மேலுமாக அன்னை மரியாளை பற்றியும் கத்தோலிக்க திரு அவையை பற்றியும் விமர்சனம் செய்து கொண்டு சுய விளம்பரங்களை தேடிக்கொண்டிருக்கிற ஊழியர்கள் இன்றைக்கு அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிறார்கள். ஜெபிப்போம். ஜெபமே ஜெயிக்கும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை விசுவாசமாக இருக்கிறது. இந்த ஜெபத்திலே ஒப்பு கொடுத்து அன்பிற்குரியவர்களே, எல்லோருடைய நல்வாழ்விற்காகவும் மனமாற்றத்திற்காகவும் உருக்கத்தோடு ஜெபிப்போமாக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோம். அன்புக்கே எம்மை அர்ப்பணித்தோம். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனகிலுமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கோடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மையை பலி தந்தோம். அன்புக்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழ்வோம். அன்புக்கே எம்மை அர்ப்பணித்தோம். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு வந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை
எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்து எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்வீராக. ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவர் யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை
கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். விண்ணில் வாழும் இறைவா, இன்னில் வாழ நீ வா. விண்ணில் வாழும் இறைவா, இன்னில் வாழ நீ வா. மண்ணில் காண மகிழ்வை உன்னில் காண வந்தாரா. மனதில் ஆயிரம் நினைவுகள் இருந்தாலும் மன்னா உந்தன் நினைவே இன்னமையா. கலகமில்லா நெஞ்சோடும் கலகம் இல்லா சொல்லோடும், கலகமில்லா நெஞ்சோடும் கலகம் இல்லா சொல்லோடும், விளங்கிட விழித்திட வெளியெழுந்தே வாரும். விண்ணில் வாழும் இறைவா, என்னில் வாழ நீ வா. மண்ணில் காணா மகிழ்வை உன்னில் காண வரம் தாராய். ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாகிய உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். கலைமான் நீரோடைகளுக்காக இயங்குவது போல கடவுளே, என் ஆன்மா உமக்காக இயங்குகின்றது. வல்லவரான வாழும் கடவுள் மீது என் ஆன்மா தாகம் கொண்டுள்ளது. மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான ஆசீரை பெற்றவர்களாய் சென்று வாழ்வோம். வாழ்வின் பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 9வது நாள் நவநாள் திருப்பலியானது அன்னை மரியாளை முன்குறித்து நிற்கும் இறை வார்த்தைகளை பற்றி சிந்திக்க தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவருடைய அருள் துணையை, ஆசீரை வேண்டி தூய ஆவியாருடைய வழிநடத்துதலோடு இந்த நவநாள் திருப்பலிகளை பக்தியோடு கொண்டாடி இறை ஆசீரை பெற ஜெபிக்கும்படி உங்களை நான் அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். நன்றி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாவில்லை. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லை. அந்த மேலோகம் மண்ணிலா, தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா, என்னை தேடி அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளில்லை. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லை. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தன கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் சிநேகமாய் மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாய் சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாய் நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.